Hi students, welcome to class 8. Last class நம்ம என்ன பார்த்தோம்னா laws of reflection பார்த்தோம் இல்லையா. Laws of reflection என்னன்னா angle of incidence angle of reflection and normal எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம angle of incidence வந்து angle of reflectionக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றது பார்த்தோம். ஓகேவா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா types of reflection பார்க்கறோம். அதுக்கு முன்னாடி do you know பாருங்க. Silver metal is the best reflector of light. அப்ப லைட் வந்து யார் பெஸ்டா ரிஃப்ளெக்ட் பண்றாங்கன்னா silver metal பெஸ்டா reflect பண்றாங்க. That is why a thin layer of silver is deposited on the sides of material like plain glass sheet to make mirrors. இப்போ மிரர் வந்து நமக்கு நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா அதுக்கு பின்னாடி முலாம் பூசுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த முலாம் பூசுறதை யார் பூசுறாங்கன்னா சில்வரை தான் வந்து என்ன பண்றாங்க, உருக்கி ஒரு ஷீட்டா தின் ஷீட்டா மிரர்ஸ் பின்னாடி பூசி வைக்கிறாங்க. ஓகேவா? அதனால தான் நல்ல மிரர்ஸ் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. Next types of reflection பாருங்க. We have learned that not all bodies can reflect light rays. எல்லாமே வந்து உனக்கு light rays என்ன பண்ணாது, reflect பண்ணாது. The amount of reflection of light depends on the nature of the reflecting surface of the body. ஒரு ஆப்ஜெக்ட்னுடைய சர்ஃபேஸை பொறுத்து தான் நமக்கு என்ன பண்ணும், அது ரொம்ப ஸ்மூத் சர்ஃபேஸா ரஃப் சர்ஃபேஸ்ன்றதை பொறுத்து தான் அதோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு கிடைக்கும். Based on the nature of the surface, reflection can be classified into two types, namely regular reflection and irregular reflection. ரிஃப்ளெக்ஷனை நம்ம என்ன பண்றோம், அதோட சர்ஃபேஸை வச்சு ரிஃப்ளெக்ஷனை டூ டைப்ஸா பிரிக்கிறோம். What are the regular reflection and irregular reflection ன்றதை பிரிக்கிறோம். Regular reflection என்னன்னு பாருங்க. When a beam of light collection of parallel rays, அதான் நான் சொல்றேன் beam of light ன்றோம், falls on a smooth surface, ஒரு smooth surface மேல light fall ஆச்சுன்னா it gets reflected. Yes, after reflection the reflected rays will be parallel to each other. அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிற light rays எப்படி இருக்குமானா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு parallel-ஆ இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? Here the angle of incidence and the angle of reflection of each ray will be equal. இங்கேயும் அப்படிதான் incident angle-உம் reflected angle-உம் equal-ஆ இருக்கும்னு சொல்றாங்க. Hence the law of reflection is obeyed in this case and thus a clear image is formed. அதனால தான் இங்க வந்து உனக்கு ஒரு clear image form ஆகும்னு சொல்றாங்க. This reflection is called regular reflection or specular reflection சொல்றாங்க. அப்ப regular reflectionக்கு இன்னொரு பேரு specular reflection பேரு. Example, reflection of light by a plane mirror and reflection of light from the surface of still water. ஸ்டில் வாட்டர் அப்படின்னா அந்த இடத்துல தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி, அதாவது நீர் ஓட்டம் இல்லாம தேங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல எப்படி இருக்கும், அசைவு இல்லாம ஒரு காற்று இல்லாம இருந்தா சலனமே இல்லாம இருக்கும் இல்லையா தண்ணி, அந்த இடத்துல உனக்கு எப்படி இருக்கும், ரிஃப்ளெக்ஷன் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி பிளேன் மிரர்லயும் உனக்கு இந்த ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனும் ஸ்பெக்குலர் ரிஃப்ளெக்ஷனும் நடக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி ஸ்டில் வாட்டர்னா அந்த இடத்துல தேங்கி நிக்கிற வாட்டர் தான் நம்ம சொல்லலாம். அதாவது நீர் ஓடிட்டே இருக்காம ரிவர்ல ஓடிட்டே இருக்காத ஒரே இடத்துல ஸ்டாண்டிங்ல இருக்கு ஒரு தேங்கி இருக்கிற குளம் அப்படின்னா அந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப கிளியரா இருக்கும். ஓகேவா? இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்ல பாருங்க, தண்ணி ஓடிட்டு இருக்கு, ரிவர்ல தண்ணி ஓடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எப்படி இருக்கும் உனக்கு ரிஃப்ளெக்ஷன், அந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூதா இல்ல. அப்ப அந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் பாருங்க, இங்க இருக்கிற மர செடியோட ரிஃப்ளெக்ஷன் பாருங்க உங்களுக்கு கிளியராவா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் irregular reflection என்னன்னு பாருங்க. In the case of a body having rough or irregular surface, each region of the surface is inclined at different angles. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு இன்சிடென்ட் ஆகிற ரேஸ் வந்து உனக்கு வந்து அதே ஆங்கிள் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா உனக்கு ரிஃப்ளெக்ஷன் கிளியரா இருக்கும். பட் எல்லா இன்சிடென்ட்டுமே ஒரே மாதிரி படுது, பட் ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே வெவ்வேறு டைரக்ஷன்ல நடக்கிறதுனால உனக்கு எப்படி இருக்கும், ரிஃப்ளெக்ஷன் இர்ரெகுலரா இருக்கும். பட் இந்த இடத்துல பாருங்க உனக்கு இன்சிடென்ட்டும் ரிஃப்ளெக்டட் ரேவும் சேம் ஆங்கிள் இருக்கிறதுனால உனக்கு ஒரு கிளியரான இமேஜ் கிடைக்கும். பட் இந்த இடத்துல எப்படி இருக்கு, இந்த மாதிரி உனக்கு கிளியரன்ஸ் இல்லாத ஒரு ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, அதனால உனக்கு எங்க கிளியரான இமேஜ் கிடைக்கலன்னு சொல்றாங்க. ஓகே, when light falls on each surface the light rays are reflected at different angles. In this case the angle of incidence and the angle of reflection of each rays are not equal னு சொல்றாங்க. Hence the law of reflection is not obeyed in this case. Thus the image is not clear. Such a reflection is called irregular reflection or diffused reflection. அப்ப regular reflection க்கு இன்னொரு பேரு specular reflection and irregular reflection க்கு இன்னொரு பேரு diffused reflection னு சொல்றாங்க. Example, reflection of light from a wall. ஒரு செவுத்துல இருந்து லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அது எப்படி இருக்கும், நமக்கு irregular-ஆ தான் இருக்கும்னு சொல்றாங்க இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் பாருங்க. ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. Take two plane mirrors. இந்த மாதிரி ரெண்டு பிளேன் மிரர் எடுத்துக்க சொல்றாங்க. And keep them perpendicular to, ஒன்னு இப்படி ஒன்னு இப்படி, அதான் perpendicular னு சொல்றாங்க. Peculiar to each other. Place an object between them. இந்த இடத்துல ஏதோ ஒரு பேனாவோ பென்சிலோ வைங்களேன், அதுக்குள்ள உங்களுக்கு எத்தனை இமேஜஸ் தெரியுது பாருங்க, நிறைய தெரியும். 3 இமேஜஸ் தெரியும். அப்ப இங்க வைக்கிற நிழல் இங்க ஒன்னு தெரியுது, இங்க ஒன்னு தெரியுது, இந்த இடத்துல ஒன்னு தெரியுதுன்றாங்க. Place an object between them, you can see the images of the object. How many images do you see in the mirror? You can see 3 images. How it is possible to have 3 images with 2 mirrors? 2 mirror வச்சிட்டு எப்படி 3 images பார்க்க முடியும் அப்படினு கேக்குறாங்க.
In the activity given above, you observed that for an object kept in between two plane mirrors which were inclined to each other, you could see many images. Yes, this is because the image formed by the one mirror acts as an object and the other mirror. இப்போ இந்த மிரர்ல ஃபார்ம் ஆயிருக்க இமேஜ் இந்த மிரருக்கு ஆப்ஜெக்டா செயல்படுதுன்னு சொல்றாங்க. அப்போ நான் இந்த இடத்துல பென் வச்சா இந்த பென்னு தான் இந்த ரெண்டு மிரருக்குமே ஆப்ஜெக்ட். பட் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற இமேஜ் இன்னொரு மிரருக்கு என்னவா இருக்கும், ஆப்ஜெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால தான் உனக்கு ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, உனக்கு நிறைய இமேஜஸ் கிடைக்குது. The image formed by the first mirror acts as an object for the second mirror, and the image formed by the second mirror acts as an object for the first mirror. Thus, we have three images of a single body. This is known as multiple reflection. This type of reflection can be seen in showrooms and saloons. Saloonsல நம்ம பார்த்தா ஒருத்தங்க உட்காந்துருப்பாங்க, உள்ள நிறைய நம்ம ஒருத்தர் தான் உட்காந்துருப்போம். ஷோரூம்ஸ்லாம் பார்த்தா நமக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் உள்ள நிறைய போயிட்டே இருக்கும் இல்லையா. This is called multiple reflection. The number of images formed depends on the angle of inclination of the mirrors. If the angle between the two mirrors is a factor of 360 degree, then the total number of reflection is infinite. இந்த இடத்துல எத்தனை இமேஜ் ஃபார்ம் ஆகும்ன்றது எப்படி முடிவு பண்றாங்கன்னா, இந்த ரெண்டு மிரருக்கும் இருக்கிற ஆங்கிளை பொறுத்து. இப்போ இந்த இடத்துல ஆங்கிள் இப்படி இருக்கு, அந்த ரெண்டு மிரருக்கும் இப்படி இருக்க ஆங்கிள். சப்போஸ் இப்படி இருக்கு, ரொம்ப ஷார்ட்டா வச்சிருக்கேன், இல்லை இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல ஆங்கிள் மாறும் இல்லையா. அந்த ஆங்கிளை பொறுத்து அதுல எத்தனை இமேஜஸ் வருதுன்றது இங்க முடிவாகுது. ஓகேவா, அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் தீட்டா இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் மிரர்ஸ். இப்போ ரெண்டு மிரருக்கும் உள்ள ஆங்கிள் தீட்டான்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதுக்கான ஃபார்முலா பாருங்க, 360/θ -1 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு எத்தனை இமேஜஸ் கிடைக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பாருங்களேன், முக்கியமான ப்ராப்ளம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு மிரர் வைக்கிறீங்கப்பா, அந்த ரெண்டு மிரருக்குள்ள ஆங்கிள் ஒன்னு நான் இப்படி வைப்பேன், அந்த மிரருக்குள்ள ஆங்கிள் தான் இப்போ டிசைட் பண்ணேன். இப்போ இந்த இடத்துல ஒரு மிரர் நான் இப்படி வச்சிருக்கேன், ஓகேவா, ஒரு மிரர் இப்படி இருக்கு, இன்னொரு மிரர் இப்படி இருக்கு. இன்னொரு இடத்துல நான் இப்படி வச்சுட்டு இன்னொன்று இந்த இடத்துல ஆங்கிள் குறைச்சிட்டேன், இந்த இடத்துல ஆங்கிள் குறையுது இல்லையா. இன்னும் நான் ரொம்ப ஷார்ப்பா இப்படி வச்சிருக்கேன், அப்போ இந்த இடத்துல ஆங்கிள் குறையுது இல்லையா, இந்த இடத்துல ஆங்கிள் அதிகமா இருக்கு, இங்க குறையுது, இன்னும் அதை விட குறையுது. அப்போ இந்த ஆங்கிளை பொறுத்து தான் அதில் எத்தனை இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்றதை முடிவு பண்றாங்க. ஓகேவா, அதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ if two plane mirrors are inclined to each other at an angle 90 degree. இப்போ இந்த இடத்துல ரெண்டு பிளேன் மிரர் இருக்குப்பா, இங்க ஒரு பிளேன் மிரர், இங்க ஒரு பிளேன் மிரர், அந்த ரெண்டுத்துக்குமான ஆங்கிள் எவ்வளவான்னு சொல்லிட்டாங்க, 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 90. அப்போ 360/θ -1 கொடுத்துருக்காங்க. அப்போ இன்க்ளினேஷன் 90. அப்போ 360/90 வச்சுக்கிறோம். வச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும் இல்லையா. அப்போ இது டிவைட் பண்ணா 4 -1 அப்ளை பண்ணா நமக்கு 3 கிடைக்கும். அப்போ ரெண்டு மிரரை 90 டிகிரில வச்சு நமக்கு கிடைக்கிற இமேஜஸ் எவ்வளவா, 3 இமேஜஸ் பார்த்தோம். அதான் இங்க பார்த்தோம் இல்லையா, 3 இமேஜஸ், 1 2, இது ஆப்ஜெக்ட், இது வந்து 3 இமேஜஸ் கிடைச்சது. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நமக்கு கிடைக்குது. ஓகேவா, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இந்த மாதிரி உள்ள புக் பேக்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கால்குலேட் பண்ணி பாருங்க. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேலிடோஸ்கோப். கேலிடோஸ்கோப்னா நம்ம சின்ன வயசுல திருவிழாவில் அந்த மாதிரி வாங்கி வச்சு விளையாடுவோம் இல்லையா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். கேலிடோஸ்கோப், it is a device which functions on the principle of multiple reflection of light. It produces numerous patterns of images. இதுக்குள்ள நிறைய பேட்டர்ன் ஆஃப் இமேஜஸ் கிடைக்கும். அதுக்குள்ள கண்ணாடி வச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் அழகழகா இருக்கும். இது எப்படின்னா, it is can be designed from inexpensive materials. இதுல இருந்து உருவாக்குறாங்கன்னா ஒரு தேவையில்லாத வேஸ்ட் பொருட்கள் தான் உருவாக்குறாங்க. The colorful image patterns formed by the will be pleasing to you. The instrument is used as a toy for children. இது வந்து இது மெயினா என்ன, இந்த கேலிடோஸ்கோப்னா ஒரு சில்ட்ரனுடைய டாய் தான். இந்த பேட்டர்ன்லாம் எப்படி வருதுன்னா, உள்ள மிரர் செட் பண்ணிருப்பாங்க, அந்த மிரர்ல தேவையில்லாத கண்ணாடி துண்டுகள்லாம் போட்டிருந்தா உனக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். அப்ப கேலிடோஸ்கோப்னால இந்த மாதிரி டிசைன்ஸ் உருவாகுது. இந்த டிசைன்ஸ் எப்படி உருவாகுது, ரிஃப்ளெக்ஷனால உருவாகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 5 பாருங்க. டேக் 3 equal sized plane mirror. இது எப்படி செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. Sized plane mirror strips and arrange them in such a way that they form an equilateral triangle. Cover the sides of a mirror with a chart paper. In the same manner, cover the bottom of the mirror also. Put some colored things such as pieces of bangles and beads inside in it. Now cover the top portion with chart paper and make a hole in it to see. You can wrap the entire piece of color papers to make it attractive. Now rotate and see it through opening. You can see beautiful patterns. Caution, be careful while handling the glass piece of. Do this under the supervision of your teacher. இது எப்படி சொல்றாங்கன்னா, பிளேன் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துக்கணுமா, கண்ணாடி ஸ்ட்ரிப்ஸ், இந்த மாதிரி பட்டப்பட்டையா கண்ணாடி ஸ்ட்ரிப்ஸ் ஒரு 3 எடுத்துக்க சொல்றாங்க. 3 எடுத்து இது என்ன பண்ணணுமானா ட்ரையாங்கிள் ஷேப்ல ஃபார்ம் பண்ணணும்.
இது எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு தெரியுதா? இப்போ 3 அட்டையை நம்ம என்ன பண்ணணும், ஒன்னோட ஒன்று பக்கத்தில் இந்த மாதிரி வச்சு என்ன பண்ணணும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிடணும் 3 மிரர்ஸை. அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு அதை என்ன பண்ணிடணும், கவர் பண்ணிட்டு எல்லாமே அதை என்ன பண்ணிடணும், ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ஒரே ஒரு எண்டில் மட்டும் என்ன பண்ணணும், ஒரு கொஞ்சோண்டு ஹோல் விட்டு வைக்கணும். உள்ள என்ன பண்ணணும், கலரான மணிகள், உடைந்த கண்ணாடி துண்டு, வளையல் பீஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ண அந்த ஹோல் வழியாக பார்த்தோம்னா அந்த நம்ம போட்ட இல்லையா கண்ணாடி துண்டு மணி எல்லாம் அதனுடைய இமேஜஸ்லாம் அந்த கண்ணாடியில் பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகி இந்த மாதிரி அழகான ஒரு டிசைன் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க சொல்றாங்க. இப்போ டீச்சர்ஸ்னுடைய சூப்பர்விஷனில் செய்ய சொல்றாங்க. இப்போ நமக்கு ஸ்கூல் இல்லாதனால உங்க பேரண்ட்ஸ் செஞ்சாங்கன்னா செய்யுங்க, இல்லைன்னா இதை வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, கிளாஸ்லாம் கையை கிழிச்சிடும், ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பெரிஸ்கோப் பாருங்க. பெரிஸ்கோப்ன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இட் இஸ் an instrument used for viewing bodies or ships which are over around another body or a submarine. இப்ப பாருங்களேன், ஒரு பில்டிங்ல இவர் நின்றுட்டு இருக்காரு. இவருக்கு அண்ணாண்டு இருக்கிற மரத்தை இவரால் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. இதுதான் வந்து ஒரு பெரிஸ்கோப்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஒரு கண்ணாடி மாதிரி இப்படி வளைஞ்சி இருக்கும். இவர் வந்து இந்த இடத்துல வச்சாருன்னா இங்க இருக்கிற மரத்தை என்ன பண்ண முடியும் அவரால். இங்க 2 பிளேன் மிரர் வச்சிருப்பாங்க 45 டிகிரில. இங்க ஒரு பிளேன் மிரர் வச்சிருப்பாங்க, இங்க ஒரு பிளேன் மிரர் வச்சிருப்பாங்க. இந்த மரத்தினுடைய நிழல் இதுல பட்டு இதுல ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு இவரோட பார்வைக்கு தெரியும். அதாவது இந்த மிரர் எல்லாம் பாருங்களேன், இவர் நின்றுட்டு இருக்காரு, ஒரு மனுஷன் நின்றுட்டு இருக்காரு, இங்க செவர் இருக்கு, இங்க மரம் இருக்கு. இப்ப சாதாரணமா அவரால் இந்த மரத்தை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்ப இந்த பெரிஸ்கோப் என்ன பண்ணிடலாம், ஈஸியா பார்த்துடலாம். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, கடலுக்கு அடியில போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கப்பல் நீர்மூழ்கி கப்பல் யாருன்னா வருதுன்னு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மறைமுகமா பார்க்கலாம். யாராவது ஷூட்டிங் பண்றாங்க, கன் ஷூட் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல யாராவது தீவிரவாதிகள் மறைஞ்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி மழையை நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஓகேவா? It is based on the principle of law of reflection. இதுவும் என்ன பேஸ் பண்ணிருக்கு, law of reflection பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்றாங்க. இது என்ன ஆங்கிள் வச்சிருப்பாங்க, மிரரை 45 டிகிரில வச்சிருப்பாங்க. Light coming from the distant body falls on the mirror of the top end of the periscope and get reflected vertically downwards. The light reflected again by the second wave kept at the bottom so as to travel horizontally to reach the eye of the observer. In some complex periscope, optic fiber is used instead of mirrors for obtaining a higher resolution. The distance between the mirror varies depending upon the purpose னு சொல்றாங்க. சில பெரிஸ்கோப்ல வந்து இப்ப பிளேன் மிரர் யூஸ் பண்றாங்க இல்லையா, அப்ப அட்வான்ஸ்ட் பெரிஸ்கோப்ஸ்ல என்ன யூஸ் பண்றாங்கன்னா ஆப்டிக் ஃபைபரை யூஸ் பண்றாங்க. ஆப்டிக் ஃபைபர் ஹையர் கிளாஸஸ்ல வர படிச்சுப்பேன். ஓகேவா? யூசஸ் பாருங்க, இந்த பெரிஸ்கோப்னுடைய யூசஸ் பாருங்க. இங்க பாருங்களேன், நீர்மூழ்கி கப்பல் இருக்கா, இப்ப பக்கத்துல இன்னொரு நீர்மூழ்கி வருதா இல்லையா, நமக்கு எப்படி தெரியும், இந்த பெரிஸ்கோப் வழியா பார்த்தோம்னா உள்ள என்னென்ன கப்பல் இருக்குன்றத நம்ம யாராவது தாக்க வராங்கன்றத நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் யூஸ்ட் இன் வார்ஃபேர் அண்ட் நேவிகேஷன் ஆஃப் த சப்மரீன். வார்ஃபேர் போர்க்களங்கள்ல யூஸ் பண்றாங்க. இன் மிலிட்டரி இட் இஸ் யூஸ்ட் ஃபார் பாயிண்டிங் அண்ட் ஃபயரிங் கன்ஸ் ஃப்ரம் ஏ பங்கர். நம்மள யாராவது ஷூட் பண்ண வராங்களோ அவங்கள என்ன பண்ணிக்கலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Photograph of important places can be taken through periscopes without trespassing restricted military regions. சில military regionsலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தாண்டி நம்மளால என்ன பண்ண முடியாது, போட்டோகிராஃப்ஸ் எடுக்க முடியாது. இந்த மாதிரி பெரிஸ்கோப்ஸ் இருந்தா ஈஸி நம்மளால என்ன பண்ணிடலாம், போட்டோகிராஃப்ஸ் எடுக்கலாம். ஃபைபர் ஆப்டிக் பெரிஸ்கோப்ஸ் ஆர் யூஸ்ட் பை டாக்டர்ஸ் as endoscope to view internal organs of the body. ஆப்டிக் ஃபைபர் பெரிஸ்கோப்ஸ்லாம் உள்ள விடுறாங்க இல்லையா, டாக்டர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. இன்டர்னல் ஆர்கன்ஸ் நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த ஆப்டிக் ஃபைபர் பெரிஸ்கோப்ஸ் மூலமாவே இன்டர்னல் ஆர்கன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். திஸ் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் டாபிக். கோ த்ரூ இட். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்கலாம், ரிஃப்ராக்ஷன் பார்த்தோம். இது ரீஃப்ராக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் என்ன, ரீஃப்ராக்ஷன் என்னன்றதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.